வணக்கம். தமிழ்நாட்டோட வானிலையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? ஒரு புது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு. அத பத்தின முழுமையான அதிகாரப்பூர்வ தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டை புரட்டி போட்ட கனமழைய நம்ம யாரும் மறந்திருக்க மாட்டோம். இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். மறுபடியும் கனமழை வருமா? அதுக்கான பதில் தான் இந்த வானிலை முன்னறிவிப்புல இருக்கு. ஆமாங்க, மறுபடியும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் வங்கக்கடல்ல புதுசா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிட்டு வருது. அதனால அடுத்த சில நாட்களுக்கு நம்மளோட கவனம் மொத்தம் இது மேலதான் இருக்க போகுது. கடந்த சில நாட்களா மழை கொஞ்சம் ஓய்வெடுத்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஆனா இப்போ அந்தமான் கிட்ட ஒரு புது சிஸ்டம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் வரப்போற நாட்களோட வானிலைய முழுசா தீர்மானிக்க போற ஒரு சக்தி. சரி, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு அடிக்கடி சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது காத்துல உருவாகிற ஒரு பெரிய சுழல் மாதிரி. இது வந்துட்டா போதும், மேகங்கள், காத்து, மழை எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு நம்ம பக்கம் வந்துரும். ஓகே, அப்போ உடனடியா என்ன நடக்க போகுது? அடுத்த 48 மணி நேரத்துல இந்த சிஸ்டம் மெதுவா நகர ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல அதோட வேலைய காட்ட ஆரம்பிச்சிடும். முதல்ல இந்த மழை எங்க ஆரம்பிக்கும்னு பார்த்தா டெல்டா மாவட்டங்கள்லயும் அதை ஒட்டுன கடலோர பகுதிகள்லயும் தான். குறிப்பா நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கடலூர் மாவட்டத்துல இருக்கிறவங்க அடுத்த 2 நாளைக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மழை வெறும் கடலோரத்தோட நிக்காது. இந்த ஈரப்பதமான மேகங்கள் மேற்கு பக்கம் நகரும்போது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தட்டி அங்கேயும் நல்ல மழையா கொட்டும். அதனாலதான் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. சரி, இது இப்போதைக்கு. இந்த டிசம்பர் மாசம் முழுசா எப்படி இருக்கும்? இதுல 2 முக்கியமான காலகட்டங்கள் இருக்கு. அதை நம்ம நோட் பண்ணணும். இந்த மாசத்தோட வெதர் கேலண்டரை பாருங்களேன். 2 ரவுண்டா மழை வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டிசம்பர் 10, 11ஆம் தேதிகள்ல கடலோர மாவட்டங்கள்ல மழை பயங்கரமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, டிசம்பர் 16லேருந்து 20 வரைக்கும் இதை விட ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். ஓகே, இப்போ எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கன்னு பகுதி வாரியா ஒட்ட நோட்டத்துல பாத்திரலாம். மத்திய கடலோரம், தென்கடலோரம், வடகடலோரம், அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள். இந்த லிஸ்ட பார்த்தாலே தெரியுது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஏரியாக்கு இந்த வார்னிங் இருக்குன்னு. உங்க மாவட்டம் இதுல இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். ஒன்னு, நம்ம தலைநகர் சென்னைக்கு என்ன நிலைமை. இன்னொன்னு, மீனவர்களுக்கு என்ன மாதிரியான அவசர எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு பக்கம் சென்னைக்கு மிதமான மழைதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் மீனவர்களுக்கு நிலைமை ரொம்பவே சீரியஸ். குறிப்பா தென் தமிழக கடலோர பகுதிகள்ல பயங்கரமான சூறாவளி காத்து வீசுன்னு சொல்லியிருக்காங்க. 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. காத்தோட வேகம் எவ்வளவு இருக்கும்னு பாருங்க. ஒரு மணி நேரத்துக்கு 45லிருந்து 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகும்னு கணிச்சிருக்காங்க. இது நிஜமாவே ரொம்ப ஆபத்தான ஒரு வேகம். அப்போ இந்த முழு வானிலை அறிக்கையிலையும் நாம எடுத்துக்க வேண்டிய மிக மிக முக்கியமான நேரடியான அட்வைஸ் இதுதான். மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம். இது ஒரு கோரிக்கை இல்ல, இது ஒரு கண்டிப்பான எச்சரிக்கை. பாருங்க, இது ஒரு ஆரம்பம்தான். வானிலைங்கிறது எப்போ வேணா மாறலாம். அதனால அடுத்து வர அப்டேட்ஸ்க்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? பாதுகாப்பா இருங்க. தொடர்ந்து வானிலை அறிவிப்புகளை கேட்டுட்டே இருங்க.